பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஏய், என்ன நீ பெரிய உத்தமி மாதிரி பேசிட்டே இருக்க? பிரசாதமா பெருசா எடுத்துட்டு போடி. போடி. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கவன்னு தெரியுமா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் புருஷன் கிட்ட கூட நான் இப்படி இறங்கி நின்னு மன்னிப்பு கேட்டதே இல்ல. அப்பேற்பட்ட என்ன கேவலம் ஒரு அண்ணங்காவடி பள்ளிக்கூடமே தாண்டாதவ உன் கால்ல விழற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான் பாத்தியா என் தம்பி. மறக்க மாட்டேன்டி, மறக்கவே மாட்டேன். சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு மேல இந்த ராஜேஸ்வரிய நீ வேற மாதிரி பாப்ப. வெண்பா, என்னாச்சு வெண்பா? வெண்பா, வெண்பா, என்னம்மா பாத்து வர மாட்டியா? என்னாச்சு? ஐயோ, என்ன செல்லம், கீழே விழுந்துட்டியா? ஏதாவது அடிபட்டுச்சா? வெண்பா, எதுக்கு இவ்ளோ புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வர? இவ்ளோ தூயமா ஸ்கூலுக்கு கொண்டு போனோம்? வெண்பா, டிஃபன் வேலை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்னமா அவசரம்? டைம் ஆச்சுன்னு அந்த குழந்தை இறங்கி வந்துட்டு இருக்கு. அவளை டைமுக்கு ரெடி பண்ணணும். நமக்கு தானே அறிவு வேணும். நான் டைம் பார்த்து தாங்க வேலை செய்றேன். என்ன பேசுற? ஆகல. வெண்பா குட்டி, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, சித்தி வந்திருப்பல்ல. இப்பெல்லாம் ஸ்கூல்ல குழந்தைங்கள கழுத மாதிரி பொதி சுமக்க விட்டுறாங்க. நம்ம நெக்ஸ்ட் இயர் புக் இல்லாத, ஹோம்வொர்க் இல்லாத ஸ்கூலா பார்த்து சேரலாம். என்ன பாக்குற? எதுக்கு எல்லா புக்ஸையும் தூக்கிட்டு வந்த? இல்லடா, கொஞ்சம் புக்ஸ் தான் ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். மல்லியம்மா டைம் டேபிள் பார்த்து எடுத்து வைப்பாங்க. உனக்கு என்னடா அவசரம்? நான் வந்து தேவையானதை மட்டும் எடுத்து தருவேன்ல. நீ பிஸியா இருக்கீங்களா? அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நல்லா ஹெல்ப் பண்ணப்போ சுமக்க முடியாம சுமந்துட்டு வந்து அதை கீழே போட்டு அப்புறம் மல்லியம்மா டைரிய பார்த்து அதை உனக்கு எடுத்து கொடுத்து அத பேக்ல வைக்கிறதுக்கு நீயே எல்லாத்தையும் பேக்ல வச்சிடலாம். ஆனா ஜாலியா இருக்குல்ல? ஆனா நான் எடுத்து வச்ச போர் அடிக்கும்ல. சரி மல்லி, சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு வெண்பாவை கிளம்ப சொல்லு. நானும் ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு போகணும். எனக்கு மீட்டிங் வேற இருக்கு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நீயும் கிளம்பு. வெண்பா குட்டி, டாடாக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னார்ல, லேட் ஆச்சுன்னா திட்டுவாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகணும். வா, புடிச்சுக்கோ. குடு. சீக்கிரம் ஓடு 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 ஓடு. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கா அந்த அண்ணக்காவடி. ஏற்கனவே மாமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களே வர எதிர்த்து பேசிட்டாரா? அதான் அவளுக்கு சும்மா குல்ஃபி ஐஸ தேன்ல முக்கி சாப்பிட்ட மாதிரி அப்படி குளுகுளுன்னு இருக்கும். அவ குளுகுளுன்னு இருந்தா நமக்கு என்ன? நாம சூட்ட கிளப்பி விடுவோம். தூக்க வேண்டியதை தூக்குனா அவ ஆட்டம் தானா அடங்கிடும். விஜய் ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு போகணும்னு சொன்னான்ல, அந்த ஃபைலை வச்சுதான் அடுத்த ஆட்டம் ஆரம்பமாகும். போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. நான் சொல்ற மாதிரி மட்டும் செய், எல்லாம் சரியா நடக்கும். ஆனா ராஜிமா, அதை வச்சு என்ன செய்யணும்? அவ சந்தோஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நிலைக்கவே கூடாது. அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா. இருங்க, போய் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஒழுங்கா மிச்சம் வைக்காம சாப்பிடணும் வெண்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். மல்லி, வெண்பா ரெடியா? ஆ நான் ரெடிடா. வா போலாம். டைம் ஆயிடுச்சுக்கா, கிளம்பியாச்சு. ம். டாடா நாங்க எப்போ ரெடி ஆயிட்டோம். உங்களுக்காக தான் வெயிட். அப்படியா? சரிக்கா, வரேன்க்கா. ம். வெண்பா, அத்தைக்கு பாய் சொல்லிட்டு வா. பாய் ராஜியத்தை. பாய். ஆமா ஆமா. மல்லிமா, நீங்க வேணா முன்னாடி ஏறிக்கோங்க. ஆ, இல்ல வெண்பா, நான் பின்னாடியே ஏறிக்கிறேன். ஆ நான் கூட இத கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, முன்னாடி பின்னாடிலாம் பட்டிமன்றம் நடத்த டைம் இல்ல. முதல்ல ஏறு மல்லி. சாரிங்க, உங்களுக்கு வேற மீட்டிங் இருக்குல்ல. அம்மா எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். டைம் இருக்குல்லங்க, நாங்க வேணா ஆட்டோல வந்துக்கிட்டுமா? நெக்ஸ்ட் டாடா. நல்லவனா ஞாபகப்படுத்துற மல்லி. ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். ரஞ்சிதா, இதோ ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. இங்க வா. இதோ வரேன். சொல்லுங்க மாமா. இந்த டைனிங் டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? இதோ வரேன். எப்படி மறந்தேன்? அங்க எப்படி இருக்கும்? அததான் எப்பவோ கடத்திட்டனே. எப்படியோ இப்ப வாச்சும் கேட்டீங்களே. போறதுக்குள்ள பிரச்சனை வருமான்னு பார்த்தேன். கன்ஃபார்மா பிரச்சனை வந்துரும். என்னங்க, டைனிங் டேபிள் எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. இல்ல மல்லி, நான் அங்கதான் வச்சேன். நீ சரியா கவனிச்சிருக்க மாட்டேன். இல்லங்க, வெண்பாவோட லஞ்ச் பேக் அங்கதானே வச்சிருந்தேன். அதை எடுக்கும் போது தெரிஞ்சிருக்குமே. கண்ணுல படலங்க, அதான் கேக்குறேன். இப்ப ரஞ்சிதா எடுத்துட்டு வருவா. அவகிட்ட எங்க இருந்ததுன்னு கேளு. சித்தி கையில ஃபைல காணுமேடா. மாமா, நீங்க டைனிங் டேபிள்ல தான் வச்சீங்களா? ஆமா ரஞ்சிதா, நல்லா பாத்தியா? 4 காலு ஒரு ஸ்லாப், அதுதானே டைனிங் டேபிள். அதுல பாக்குறதுக்கு வேற எங்க இடம் இருக்கு? நல்ல பாத்தியான்னு கேக்குறீங்க. இல்ல, நான் அங்கதான் வச்சேன் ரஞ்சிதா. வேற எங்க போயிருக்கோம்? ஏங்க, அங்க வச்சீங்கன்னு நினைச்சு வேற எங்கயாவது வச்சிட்டீங்களா? ஆமா, மாமாவுக்கு மனசு ஒரு பக்கம், மூளை ஒரு பக்கம் மட்டும்தான் வேலை செய்யுதுன்னு சொல்ல பாக்குறியா? வேற எங்கேயுமே இல்ல. ஒருவேளை ரூம்ல வச்சிருக்கீங்களான்னு மாடியில கூட போய் பார்த்துட்டேன். அங்கேயும் இல்ல. எப்படி மிஸ் ஆகும்? நேத்து நைட்டு நடந்த குழப்பத்துல அது நைட்டு பார்க்க முடியாம ஃபைல மூடி வச்சிட்டேன். இன்னைக்கு காலையில டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து ஃபைல பார்த்தேன். மல்லி, நீ தானே அங்க இருந்த? ஆமாங்க, நான் தான் இருந்தேன். ஆனா ஒதுங்க வைக்கிறப்போ அது இல்லங்க. ஒதுங்க வச்சியா? போச்சு. ஒதுங்க வைக்கிறேன்னு எங்க வச்சியோ? எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதை எந்த நேரத்துல பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? இன்னைக்கு மீட்டிங் மட்டும் கொலாப்ஸ் ஆச்சு. அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். என்னாச்சு விஜய்? என்ன பிரச்சனை இப்போ? ஒரு நாள் கூட இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாதுல்ல? இந்த வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரே ஒருத்தி தானே காரணமா இருப்பா. இப்பயும் அவ தானே ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிருப்பா. என்னாச்சு விஜய்? ஃபைல காணுக்கா, மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு. ஏய், நீ எடுத்தியாடி? நீ எடுத்தியான்னு உன்னதான் கேக்குறேன். மரமண்ட மாதிரி நின்னுட்டு இருக்காம ஆமா இல்லன்னு சொல்லு. இத பாரு, என் தம்பியோட பிசினஸ் கெட்டு போகுதுன்னா அது உன்னாலதான். அவன் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதா, இப்ப அவன் பிசினஸ் வேற கெட்டு போணுமா? அவன் பிசினஸ் மட்டும் கெட்டு போச்சுன்னா தோ இங்க நிக்கிறா பாரு, வெண்பா வெண்பான்னு கூப்பிடுவல்ல, அவ வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அதானே உனக்கு வேணும்? டாடா, இப்படி சண்டை போடுற நேரத்துல முதல்ல நீங்க ஃபைல் எங்க வச்சீங்கன்னு யோசிங்க டாடா. வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போனீங்களா? கடைசியா நீங்க அதை எப்போ வச்சீங்க? டைனிங் டேபிள்ல தான் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்ப கீழே விழ போனல, உனக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் மாடிக்கு போயிட்டேன். ஃபைல நான் மாடி கொண்டு போகவே இல்லையே. அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? மல்லி தான் டைனிங் டேபிள்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப என்னடா அவளுக்கும் தெரியலங்கறா. ஏங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் பாக்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.